இதுல வந்து உம் ஆஹ் இணைந்த கணிதத்துல ஒரு முதல் கேள்வி மட்டும் இப்ப பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா நான் பார்க்க போற கேள்வி வந்து தீர்க்க, அதாவது எக்ஸின் பரிமாணம் என்னென்னு காணணும். இப்ப சமன்பாடு எடுத்தா 2 எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 1/x கேட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/x மைனஸ் 14 = 0. இப்போ இங்க ஒரு அசைன்மெண்ட் எடுப்போம். எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் y. இது வந்து அசியூம் பண்ணி எடுக்கும். ஸோ நம்ம இதுக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது இதுக்குரியது என்ன என்றதை காணணும். அதுக்கு என்ன செய்வோம்னா ரெண்டு பக்கமும் பெருக்கிக்கணும், பெருக்கப்படுத்தணும். ஓகே, பெருக்கப்படுத்தினோம்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2 பிளஸ் 1/x வர்க்கம் ஈக்குவல் y ஸ்கேர்ட்னு வரும். ஸோ இதுல எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 1/x ஸ்கேர்ட் தான் வரும். ஸோ இதுவும் அப்போ பிளஸ் -1 வந்து அடுத்த சைடுக்கு போகும். அதுதான் நீங்க y ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிக்கு. ஸோ இந்த முதலாவது சமன்பாட்டுல இதை கொண்டு பிரதியிட்டோம்னா 2 y ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் y மைனஸ் 14 என்று வரும். ஓகேயா? அதுக்கு பிறகு இந்த இந்த சமன்பாடை எப்படி சுருக்குறதுன்னு பார்த்தோம்னா அடைப்பு நீக்கும். முதலாவது அடைப்பு நீக்கணும்னா 2y ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் y மைனஸ் 14 = 0. அடுத்தது 2y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் 10 = 0. ஸோ ஒரு மெயின் சாப்டர் வந்தாங்க. இதை நம்ம பங்க சுருக்கி எடுத்த சமன்பாடு. இது ஒரு இருபடி சமன்பாடு. இதுக்கான இப்ப அடுத்தது தீர்வு காணும். தீர்வு காண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸின் குணகமும் y ஸ்கொயர் குணகமும் கடைசி எண்ணின் குறியோட பெருக்கணும். அப்ப 2 தர -10, ஸோ -20. இப்போ -20. இப்ப நடுவில் இருக்கு வைர குணகம் என்னன்னு பார்த்தோம்னா -1. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொன்னேன். இப்போ -1 எப்படி நம்ம இதை விடத்த -1 வைக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்றது. அப்ப இங்க -20 இருக்கு. 2 எண்கள்ற பெருக்கத்தை எடுக்கணும்ன்றது முதல் ஐடியா. ஓகே, அடுத்தது வந்து இங்க மைனஸ் வந்திருக்கபடியா ஒரு பரிமாணம் மைனஸ்லயும் ஒரு பரிமாணம் பிளஸ்லயும் வரும். அப்பதான் -20 என்று நம்ம எடுக்கலாம். இல்ல 2 பிளஸ்ஸா இருந்தா அவ்வளோ +20 வரும். 2 மைனஸா இருந்தா அவ்வளோ +20 வரும். ஒரு பரிமாணம் மைனஸா இருக்கு, ஒரு பரிமாணம் பிளஸ்ஸா இருக்கு. இங்க வந்து மைனஸ் y இருக்கிறபடியா இங்க கூடிய பெருமானம் வந்து மைனஸ்ல வரும். அப்ப 6 2 வேண்டா 6 வந்து மைனஸ்ல வரும். பெரிய பெருமானம் மைனஸ்ல வரும். அடுத்தது மைனஸ் அடையாளம் ஓகே, பெருமானம் 1. இப்ப 2 எண்ணுக்கான வித்தியாசம் 1 இருக்கணும். அடுத்தடுத்து உள்ள எண்களை பெருக்கக்குள்ள 20 வரணும். அப்ப பார்த்தா 4 × 20, 5 × 4 இது 20. அப்பவும் இங்க 5 தானே பெரிய பெருமானம். அப்ப 5க்கு -5. ஓகே, ஸோ 2y ஸ்கொயர் மைனஸ் 5y பிளஸ் 4y ரீப்ளேஸ் பண்ணி -10 வரும். இப்போ இதுல y பொதுவாக எடுத்தாண்டா 2y மைனஸ் பொதுவாக எடுத்தாண்டா 2y -5 பிளஸ் இதுல 2 காமன் எடுத்தோம்னா 2y -5 வரும். இப்போ 2y -5 காமன் எடுத்தோம்னா y +2 என்று வரும். ஸோ இதுல இருந்து 2y -5 = 0 or y +2 = 0. So y = 5/2 and y = -2.
இதுதான் நம்ம இப்ப அங்க சுருக்கி எடுத்த தீர்வு. y சமன் 5 அல்லது y சமன் மறை 2. ஓகே. அடுத்தது இதுக்கு இது இப்ப நம்மளுக்கு தெரியும். ஆ, நம்ம நேரத்தோடைய ரெண்டும் அசீம் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸ் -1/x = 5/2. y என்ன எடுத்துக்கும், yக்கு பெருமானம் சரி 5/2 அதே மாதிரி இருக்கும். இதுல பகுதிகள்ற அதாவது அடியில உள்ள பெருமானங்கள்ற பெருக்கத்தை வந்து எல்லா பெருமானத்தாலும் எல்லா இலக்கத்தோடையும் பெருக்கணும். இப்ப அடியில உள்ளது x2 எக்ஸ வந்து இந்த எக்ஸாலும் பெருக்கு பண்ணுவோம் இப்படி சுருக்கி அதே மாதிரி எக்ஸையும் சுருக்கி காணும். கண்டமண்டா 2x வரைக்கும் செய்ய 5x செய்ய 2 = 0. x வர்க்கம் + 2x - 1 = 0. இந்த சாம்பாடு வரும். இந்த சாம்பாடு எடுத்துட்டு அடுத்தது இத தீர்வு காணணும். இதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம இருபடி சமன்பாடு காரணிப்படுத்தல் பயன்படுத்த இயலாது. இந்த சமன்பாடு தான் பயன்படுத்தலாம். இது ஒரு இருபடி சமன்பாடா இருக்கும் போது ax² + bx + c என்ற சமன்பாடு இருக்கும் போது அதுக்கு எக்ஸுக்கான தீர்வு -b ± ரொட்டுக்குள்ள b² + -4ac/2a. அப்போ இங்க ஏக்கு பதிலா 2 வரும். பிக்கு பதிலா -5, சிக்கு பதிலா மறை 2 இருக்கு. சோ இந்த சமன்பாட்டுல இதை பிரதியிட்டோம்னா இப்படி ஓகே, செய்து பாருங்க. எதுவும் டவுட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த சமன்பாடு எடுத்தோம்னா இதுல a = 1, b = 2, c = -2. அதை பிரதியிட்டோம்னா இப்படி தீர்வு வரும். இதுல √8க்கு சொல்யூஷன் எடுத்தா 2√2 வரும். அதுல இப்படி வரும். சோ அதுல 2 காமன் எடுத்தோம்னா சொல்யூஷன் வந்து இது வரும். சோ எக்ஸின் தீர்வு கண்டுட்டோம். நம்மளுக்கு மார்க்ஸுக்கு தேவையான படிமுறைகள் இவ்வளவுதான். அது வந்து இப்ப நம்ம இதுக்கு முதல் பிரீஃபா பார்த்ததெல்லாம் நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ இதுதான் மெயின் பார்ட் மார்க்ஸுக்குரிய. இதை விளங்கி கொண்டா ஓகே. உங்களுக்கு ஏதாவது எந்த கிரேட்னாலும் ஓகே, எந்த சப்ஜெக்ட்னாலும் ஓகே. மேக்ஸ்ல எதுவும் டவுட் இருக்குமென்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ போடுறோம். தேங்க்யூ.